பிரைஸ் லார்ட். இந்த காலை வேளையில் உங்களை சந்திக்கிறது மிகுந்த சந்தோஷம். நாம் கர்த்தர் நம்மளை நித்தமும் நடத்தி என்ற தலைப்பில் நாம் இந்த வருஷம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லி வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். நம்ம ஆண்டவர் நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார். நம்மளோடு இருக்கிற நம்மளுடைய அருமையான ஒரு தகப்பனாக இருக்கிறார். கர்த்தர் நம்மளை நடத்துகிறவர். எங்கெல்லாம் நம்மளை நடத்துகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய மகா கருசனைக்குள்ளாக கர்த்தர் நம்மளை நடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். இன்டு த கிரேட் கேர் ஆஃப் காட். பிரைஸ் லார்ட். முதலாவது நாம் வாசிப்போம் லூக்கா 12வது அதிகாரம் 24வது வசனத்தை நாம் வாசிப்போம். காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டக சாலையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை. இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழை பூட்டுகிறார். பறவைகளை கவனித்து பாருங்கள், நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். காகைகளை கவனித்து பாருங்கள், பறவைகளை கவனித்து பாருங்கள், அவர்களுக்கு என்ன இல்லையா? விதைக்கிறதும் இல்லை, விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டக சாலையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை. இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழை பூட்டுகிறார். பாருங்க, முதலாவது ஆண்டவர் சொல்றாரு, அவர் ஒரு கர்சனை உள்ள தகப்பனா இருக்கிறாரு. பறவைகளை பாருங்க, அவங்களுக்கு என்ன இல்லை? ஒரு விவசாய வேலை செய்கிறது இல்லை, அவங்களுக்கு அண்டா குண்டா இல்லை, அவங்களுக்கு கிச்சன் இல்லை, பாத்திரங்கள் இல்லை. ஆனால் எல்லாவற்றிலையும் கர்த்தர் என்ன பண்ணுறாருங்க? அவைகளுக்கு தேவையான காரியங்களை, போன வீடியோவில் நான் உங்களுக்கு சொன்னேன், புல்லுள்ள இடங்களில் நம்மளுக்கு தேவையான பொக்கிஷம், நம்மளுக்கு தேவையான போஷாக்கு, எவ்வளோ நம்மளுக்கு தேவை, எப்போ தேவை, எப்படி தேவை, எல்லாம் அறிந்த தேவன். அவர் சொல்கிறாரு, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அவருடைய கேர், அவருடைய கர்சனைக்குள்ளாக, அவருடைய வழிநடத்துதலுக்குள்ளாக நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் கவலைப்பட ஒன்றும் இல்லைன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு 7 காரியங்களே இந்த அடுத்த சில நாட்களில் நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய கர்சனை எதுக்குள்ளெல்லாம் நம்மளை நடத்துகிறது, எப்படியெல்லாம் நம்மளை நடத்துகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, கர்த்தருடைய இந்த கேர் நம்மளை என்ன பண்ணுது, எப்படி நம்மளை நடத்துதுன்னு பார்த்தீங்கன்னா, இட் லீட்ஸ் அஸ் இன்டு த லவ் ஆஃப் காட். தேவனுடைய அன்பை நமக்கு கர்த்தருடைய கர்சனை வெளிப்படுத்துறதாக இருக்கிறது. நாம் வாசிக்கலாம் யோவான் 17வது அதிகாரம் 23வது வசனம். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கர்சனையை பாருங்களேன், திருப்பி வாசிங்க. ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும். நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும். ஆண்டவர் என்ன பண்றாருங்க பாருங்க, இயேசு கிறிஸ்துவ பிதாவாகிய தேவன் எப்படி நேசித்தாரோ, இதுதான் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்க. அநேக நேரத்தில் நமக்கு இந்த மனப்பான்மை இல்லாமல் இருக்கிறோம். வி திங்க் நம்ம அன்புக்காக ஏதோ ஒன்று செய்யணும், ஆண்டவருக்காக இந்த அன்பை பெற்றுக்கொள்கிறதுக்காக நம்ம ஏதோ முயற்சிகள் எடுக்கணும், நான் இவ்வளோ நாள் உபவாசிக்கணும், நான் இப்படி வாழணும், அப்படி நிறைய கோட்பாடுகளை நம்ம மனசில் போட்டு வச்சு கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த அன்பு, தேவனுடைய அன்பை நம்ம சம்பாதிக்க நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அவரே நம்மளை நேசிக்கிறவராக இருக்கிறார். அவருடைய இந்த மகா கரிசனை நம்மளை என்ன பண்ணுது? அவருடைய அன்புக்குள்ளாக நம்மளை நடத்துறதாக இருக்குது. எப்படி ஆண்டவர் நம்மளை அன்பு கூறுகிறாரு? பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை எப்படி அன்பு கூர்ந்தாரோ அப்படிதான் ஆண்டவர் நம்மளை அன்பு கூறுகிறவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த தகப்பனுடைய அன்பு குறித்து நம்ம கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளணும். ரோமர் 5வது அதிகாரம் 8வது வசனத்தில் பார்க்கிறோம், நாம் பாவிகளாக இருக்கும் போதவே அவர் நம்மளை அன்பு கூர்ந்தார். தகப்பனுடைய அன்பை குறித்து நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டியவங்க. பாருங்க, தகப்பனுடைய அன்பு நாம் ஏதோ செய்து சம்பாரிச்சு கொள்ளுகிறது இல்லை. எளியகுமாரனுடைய கதையில நம்ம பார்க்கிறோம். எளியகுமாரன் அப்பா வீட்டு விட்டு ஓடி போயிட்டான். அப்பாவுடைய சுதந்திரத்தெல்லாம் நாசம் பண்ணிட்டான், வீணடிச்சிட்டான், அப்பாவுடைய பேரை கெடுத்துட்டான். அந்த காலகட்டத்தில் அப்படி ஒரு குமாரன் பண்ணி அவன் வீட்டுக்கு திரும்பி வந்தானா, அந்த ஊர் மக்கள் எல்லாம் கையில் ஒரு மண்ணு தொட்டி வச்சுன்னு காத்துன்னு இருப்பாங்களாம். அவன் தூரத்தில் வருது பார்த்த உடனே, அந்த செய்தி கேட்ட உடனே இவங்க எல்லாரும் தொட்டி எடுத்துக்கொண்டு வந்து இவன் வருத்துக்கு காத்துட்டு இருப்பாங்க. ஊரின் எல்லை எண்டையில் அவன் வரும்போதே ஓடி போய் அவன் முன்னாடி அவங்க உற்றாரு, உறவினார், சொந்தக்காரங்க, அக்கம் பக்கம் வீட்டு இருக்கிறவங்க, அப்பாவோட அண்ணன் தம்பிங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, இந்த மண்ணு தொட்டி அவன் முன்னாடி போட்டு ஒடிச்சு, இந்த மண்ணு தொட்டி எப்படி சுக்குநூறா ஒடிஞ்சு போதோ அப்படி உன் வாழ்க்கை சுக்குநூறா ஒடிஞ்சு போட்டோன்ட்டு அந்த ஓடி போன குமாரனை சபிப்பாங்களாம்.
ஏன் அப்படி செய்வாங்கன்ட்டு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ கஷ்டப்பட்டு உனக்காக உங்கள் அப்பா உங்கள் அம்மா சிறு வயசுலேருந்து உன்னை வளர்த்து உன்னற்காக இவ்வளோ தியாகங்களை பண்ணி சொத்து சேமித்து வச்சா நீ இந்த மாதிரி ஒரு துரோகம் பண்ணிட்டியேன்ட்டு அப்படி திருப்பி வரவங்களை சபிக்கிறது அந்த கலாச்சாரத்தின் வழக்கம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறத ஓமையில் நம்ம பார்க்கும் போதே இந்த சொந்தக்காரெல்லாம் ஓடி போய் மண்ணு தொட்டியை போட்டு ஒடிச்சு சபிக்கிறதுக்கு முன்னாடி அப்பா ஓடி வராரு. எப்போ ஓடி வராரு? நாம் பாவிகளாக இருக்கும்போது. அவன் இன்னும் அப்பாவை பார்த்து சாரி அப்பான்னு சொல்ல, அப்பா ஓடி வராரு. எப்படி ஓடி வராரு? கையில் மண்ணு தொட்டி இல்லாமல் ஓடி வராரு. சபிக்க ஓடி வரல, அரவணிக்க ஓடி வராரு. அப்பாவுடைய அன்பு இதுதாங்க. த கிரேட் கேர் ஆஃப் காட். ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை நான் நித்தமும் நடத்தி, எதில் நடத்த போகிறாரு இந்த வருஷம்? ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறாரு, என்னுடைய அன்புக்குள்ளாக இன்னும் ஆழமாக உங்களை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். என்னுடைய அன்பின் வெளிப்பாடுக்குள்ளாக இன்னும் ஆழமாக உங்களை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். இந்த அன்பு எப்படிங்க? நான் சம்பாதித்து கொள்ள முடியாது. இந்த அன்பு தேவ அன்பு. அவர் முதலாவது நம்மளை நேசித்தவராக அவர் இருக்கிறார். இந்த அன்புலேருந்து நம்மளை எதுவுமே பிரிக்க முடியாது. ரோமர் 8வது அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து 39வது வசனம் மட்டும் நம்ம வாசிக்கிறோம். உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படுகிறோம், ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மளை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெய கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு லிஸ்டை கொடுத்து சொல்றாரு, இதுல இருந்து எதுவுமே நம்மள அவர் அன்புல இருந்து பிரிக்க முடியாது. இது நம்ம மேல இல்லைங்க, ஏதோ நம்ம நீதிமானா இருக்கிறதுனால அவர் அன்பு விட்டு நம்ம வெளியே போகலன்னு சொல்லுங்க. அவர் நம்மளை நேசிக்கிற அந்த அவருடைய அன்புல இருந்து நாம் என்ன செய்தாலும் நம்மளை அந்த அன்புல இருந்து யாரும் பிரிக்க முடியாது. அந்த அன்புலேருந்து யாரும் நம்மளை தூரம் கொண்டு போக முடியாது. ஆண்டவர் நம்மளை வெறுக்க மாட்டாருங்க. ஹல்லேலூயா. நம்ம தவறு செஞ்சாலும் நம்ம என்ன பண்ணுகிறோம்? உடனே அவர் பக்கம் திரும்புகிறோம். ஏன்? அவர் நம்மளை முதலாவது நேசித்ததுனால. 1 யோவான் 4வது அதிகாரத்தில் அப்படி வாசிக்கிறோம் இல்லையா? முதலாவது he first loved us. அவர் முதலாவது நம்மளை நேசித்த நம் ஆண்டவராக இருக்கிறார். அவர் நேசித்ததுனால நம்ம என்ன பண்ணுறோங்க? அவருடைய அன்புல நடக்கிறவர்களாக இருக்கிறோம். எபேசியர் 2வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே. ஹல்லேலூயா. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்ன பண்றாருங்க? தம்முடைய மிகுந்த அன்பினாலே. ஆண்டவருடைய அன்பு எப்படி இருக்குதுங்க? மிகுந்த அன்பா இருக்கு, மாறாத அன்பா இருக்குது, என்றென்றைக்கும் நிலைநிற்கிற அன்பா இருக்கிறது. யோவான் 13வது அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கிறோம், கடைசி மட்டும் அவர் அன்பு கூர்ந்த. இதெல்லாம் ஆண்டவருடைய அன்பின் தன்மைங்க. ஹல்லேலூயா. மிகுந்த அன்புள்ளவர். நம்ம பாவிகளா இருக்கும் போது நம்மளை தேடி அன்பு கூர்ந்தவர். இந்த அன்பினால் என்ன பண்றாருங்க? அவர் அவர் பக்கத்துல நம்மளை இழுத்து கொள்ளுகிறவரா இருக்கிறார். இந்த அன்பினால் அவர் என்ன பண்றாருங்க? அவருடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணுகிறார். அவரை நமக்காக ஒப்பு கொடுக்கிறார். நம்மளை மீட்டுக்கொள்ள தன்னை ஒப்பு கொடுத்த ஒரு அகாப்பே தேவனுடைய அன்பாக அந்த அன்பு இருக்கிறது. தேவனுடைய அன்பு நம்மளை வழி நடத்தி கொண்டு இருக்கிறது. கடைசியாக நான் இதை சொல்ல விரும்புகிற யோவான் 21வது அதிகாரத்தில் பேதுரு பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு, நீ என்னை அன்பு கூறுகிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா? இன்றைக்கு தேவன் அவருடைய மகா கர்சனத்தினால அவருடைய அன்பில் அவர் நம்மளை நடத்தி கொண்டு இருக்கிறாருங்க. நாம் அவரை அன்பு கூர்ந்து கொண்டிருக்கிறோமா? பரிசுத்த ஆவியானவரை நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ரோமர் 5:5 நாம் வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு இருக்கும் போது அவர் தேவ ஆவியானவரை நம்ம உள்ளத்துல ஊற்றுகிற தேவனுடைய ஆவியானவராக இருக்கிறார். அவர் நம்மளோடு இருக்கும் போது அவர் என்ன பண்றாருங்க? தேவ அன்பை நம்ம உள்ளத்துல ஊற்றுகிறவராக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அந்த அன்பின் தன்மையை நம்ம எரேமியா 31வது அதிகாரம் 3வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனமானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், அதனால் காருண்யத்தினால் உன்னை இழுத்து கொண்டேன். ஹல்லேலூயா. அநாதி எவர்லாஸ்டிங் லவ். தேவனுடைய அன்பு எப்படி இருக்குதுங்க? பூர்வ காலத்திலேயே அவர் நம்மளை பார்த்தாரு, நம்மளை நேசித்தாரு. நம்மளை இன்னைக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுறாருங்க? அன்பு கூறுகிற தேவனாக இருக்கிறார். அவர் அன்பில் நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார். தேவ அன்பு உங்கள் மேலே இருக்கிறதுங்க. அதை நம்ம சம்பாதித்து கொள்ள முடியாது. பாவிகளாக இருக்கும் போதே அவர் நம்மளை நேசித்தார். அந்த அன்புனால அவர் நம்மளை நிலைநிறுத்துகிறார், இடை கட்டுகிறவராக இருக்கிறார். அவர் ஒரு தகப்பனை போல நம்ம தப்பு செய்யும் போதே நம்மளை தூபோ சீப்போன்னு அவர் என்ன பண்ணுறத தள்ளி போடுகிற தேவன் இல்லைங்க.
அவர் என்ன பண்ணுறாரு, உலகமே சபிக்கும், உலகமே நம்மளை தவறாக பேசும், உலகமே நம்மளை தள்ளி போட்டுடும், ஆனால் தேவனுடைய அன்பு நம்மளை அரவணிக்கும். ஆண்டவர் என்னை நேசிக்கிறார், ஐ ஆம் லவ்ட் பை காட். அந்த மனப்பான்மை நம்மளுக்கு உண்டாகட்டும். அந்த மனப்பான்மை உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, if you know you loved, you will know you are belonged. Hallelujah. If you know you are loved, you will understand, you will know that you are belonged by God. Hallelujah. நாம் அன்பு கூறப்பட்டவர்கள் என்று புரிஞ்சு கொண்டாவே அவருக்கு சொந்தமானவர்கள் என்ற நம்பிக்கையும் உறுதியும் நம்ம உள்ளத்தில் வந்துவிடும். அந்த உறுதி நம்ம உள்ளத்தில் இருக்கும்போது நம்ம அடையாளம் அசைக்கப்படாதுங்க. கர்த்தருடைய கருத்தில் நம்மளை ஒப்பு கொடுத்து ஒரு நிமிஷம் நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். அநாதி சிநேகத்தால் எங்களை நேசித்த தேவன் ஆண்டவரே, எங்களை உங்கள் இரக்கங்கள்னால இழுத்து கொண்டவர், எங்களை ஆசீர்வதித்தவர், காருண்யத்தினால ஆண்டவரே ஒரு நாளும் உம்முடைய அன்பின் நிமித்தமாக எங்களை நடத்தி வருகிறவர் நீங்கப்பா. உம்முடைய திவ்ய அன்புக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம், நடத்துகிற அன்புக்காக நன்றி சொல்கிறோம்ப்பா. ஆண்டவரே, தொடர்ந்து உங்கள் கரை எங்களோடு இருந்து எங்களை பலப்படுத்திட்டோம் ஆண்டவரே. உங்கள் அன்பின் செய்கை, உங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த அறிவு, நீர் எங்களை நேசிக்கிறீர், நாங்கள் நேசிக்கப்பட்டு இருக்கிறோம், இது தேவனுடைய மகா இரக்கங்கள், தேவனுடைய கர்சனை எங்களுக்கு நேராக என்று நாங்கள் புரிந்து கொண்டு உம்முடைய அன்பில் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உமக்கே துதிகன மகிமை செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.